வணக்கம். என்னுடைய பேர் சண்முகம் தவசீலன். முல்லைத்தீவு ஊடக அமையத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். முல்லைத்தீவு ஊடக அமையம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக இந்த கருத்துக்களை பதிவிட விரும்புகின்றேன். உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டம் என்பது அனைவராலும் பல்வேறு விதங்களில் பல்வேறு தேவைகளுக்காக பேசப்பட்டு வந்தாலும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஊடக பணி ஆற்றுவது என்பது ஒரு பாரிய சவாலான விடயமாகவே காணப்படுகின்றது. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய களப்பணி ஆற்றுவதற்கு இங்கு சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற போதிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களினுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய கடமை ஆற்றுகின்றதற்கான ஒரு இடவசதிகள் இல்லாத, அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலைமை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே அந்த ஊடகவியலாளர்களுடைய தொழில் சார்ந்த அவர்களுக்கான பாதுகாப்பு சார்ந்த விடயங்களையும் அத்தோடு அவர்களுடைய கடமைகளை சரியாக ஆற்றுவதற்கு பொருத்தமான ஒரு இடத்தையும் இல்லாத நிலைமையை பூர்த்தி செய்யும் முகமாக இந்த முல்லைத்தீவு ஊடக அமையமானது உருவாக்கப்பட்டு தற்போது இந்த அலுவலகத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். இதனூடாக நாங்கள் பிரதானமாக எதிர்பார்ப்பது எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய திறன் விருத்தி மற்றும் அவர்களுக்கான பாதுகாப்பு அளித்தலோடு இந்த முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கான எங்களுடைய பூரண சேவைகளை செய்வதற்கு ஒரு வசதியான இடமாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து மக்களுடைய குறைகளை எடுத்து இயம்புகின்ற இந்த ஊடகவியலாளர்களுடைய தேவைப்பாடுகள் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பான வழிகளை ஏற்படுத்துவதோடு மக்கள் முல்லைத்தீவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை சந்தித்து தங்களுடைய குறைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இதுவரை காலமும் நேரடியாக தங்களுக்கு தெரிந்த ஒரு சில ஊடகவியலாளர்களோடு தொடர்பு கொண்டே தங்களுடைய குறைகளை அல்லது தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் இந்த அமைத்திருக்கின்ற இந்த ஊடக அமையமானது அவர்களுக்கான தொடர்பாடலை இன்னும் நெருக்கமாக்குகின்ற ஒரு இடமாக காணப்படும். அந்த வகையில் அவர்கள் எங்களுடைய இந்த ஊடக அமையத்தை தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவைகள் குறைகளை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய தரப்புக்கு தெரிவிப்பதற்கு இது ஒரு ஒத்தாசையாக இருக்கும். ஆகவே இவ்வாறான இந்த மக்களுக்கான தொடர்பாடலை அதிகரிக்கும் நோக்கமாகவும் எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய பணியினை இலகுவாக மேற்கொள்வதற்காகவும் அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமாக இந்த முல்லைத்தீவு ஊடக அமையமானது 2 தினங்களுக்கு முன்னர், அதாவது 20ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக இந்த அலுவலகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. வணக்கம். இந்த பேர் குமானன். நான் முல்லைத்தீவில் சுயாதீன ஊடகவியலாளராக செயற்படுறேன். முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் ஒரு அங்கத்தவர். முல்லைத்தீவு ஊடக அமையம் கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு முதல்ல இருந்தே நாங்கள் நிர்வாக ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வரோம். ஆனால் உங்களுக்கான ஒரு அலுவலகமாக இயங்கல் இதுவரைக்கும் அதன் இந்த குறைபாட்டை தீர்க்கிற வகையில் தான் இந்த அலுவலகத்தை நாங்கள் 2 நாளைக்கு முதல் திறந்திருந்த நாங்கள் முல்லைத்தீவில். குறிப்பாக 5 வருஷமாக முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் சில பேர் தான் களத்திலே பணி செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு ஏனைய விடயங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில். அந்த பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒரு கூட்டாக இயங்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதுக்கான ஒரு களமாக நாங்கள் இந்த ஊடக அமையத்தை பயன்படுத்துவது எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்திருக்கிறோம். அலுவலகம் வெறுமனே அலுவலகமாக இல்லாமல் ஒரு கட்டிடமாக இல்லாமல் இதன் மூலமாக எப்படி நாங்கள் எதிர்காலத்தை திட்டமிட போகிறோம்ன்றதில் தான் நாங்கள் சில திட்டங்களை வச்சிருக்கிறோம். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் காலத்துக்கு காலம் கடமையில் நின்றாலும் சேவையாற்றியிருந்தாலும் ஊடகப்பரப்புன்றது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட பரப்பாகத்தான் கடந்த காலங்களில் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறது. சில பேர் நாட்டை விட்டு போயிருக்கணும், சில பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கணும், சில பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கணும் ஊடகவியலாளர். ஆனால் இது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம், எங்களில் ஒரு ஆளுக்கும் இப்படியான நிலைமைகள் வரலாம். ஆனால் இந்த ஊடகப்பரப்புன்றது வறுமையாக அடையக்கூடாதுன்றது தான் எங்களோட இலக்காக இருக்குது. குறிப்பாக ஊடகப்பரப்புன்னு சொல்கிறத விட முல்லைத்தீவிலிருந்து, அதாவது இன்னொரு இடத்துலேருந்து வந்து ஒரு பிரதேசத்துலேருந்து ஒரு ஆள் செய்தி சொல்கிறத விட இந்த பகுதியில் இருக்கிற இந்த பகுதியை பற்றி அறிஞ்சு, இந்த மண்ணை பற்றி அறிஞ்சு, இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு ஆள்
இங்கே இருக்கிற விடயங்களை ஊடகங்களுக்கு எழுதைக்குள்ள இல்லை இங்கே இருக்கிற விடயங்களை எழுதைக்குள்ள அது இன்னும் கொஞ்சம் பெறுமதியான விடயமாக அல்லது ஒரு முழுமை பெற்ற விடயமாக வெளியில் வரும். அது உலகத்துக்கு சொல்லப்படும் அல்லது ஆவணப்படுத்தப்படும். இப்போ அதுக்காக இன்னும் எங்களை போல ஆர்வமான நிறைய பேர் வெளியில் இருக்கணும். எங்களுக்கு இளம் வயது எதிர்காலத்தினர் அவையில் இந்த ஊடக பரப்புகளை கொண்டு வர வேணும். அவைகளுக்கு நாங்கள் சின்ன சின்ன பயிற்சி வகுப்புகளை பயிற்சி திட்டங்களை உருவாக்கணும். ஒரு தொழில் வாண்மை உள்ள ஆக்களாக எங்களையே நாங்கள் உருவாக்கணும். அதாவது எங்களை ஊடக அமையத்துக்கு இருக்கிற அநேகமான ஆக்கள் தொழில் ரீதியாக இதை ஒரு படித்து வந்தாக்கள் இல்லை. இந்த துறைக்கு துறையில் அனுபவங்களை பெற்றாக்களே தவிர சில பேர் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழில் ரீதியாக இந்த துறையில் இன்னும் கற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது, அதற்கான பயிற்சி வகுப்புகள் பயிற்சி திட்டங்களை உருவாக்குறது, இந்த ஊடக மையத்திலே அதை நடத்துறது. அதை விட கீழே இருக்கிற பாடசாலையில் ஊடகத்துறையை தெரிவு செய்திருக்கிற மாணவர்களோட இங்கே இருக்கிற முன்னணி பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகள் அவையில் ஊடகத்துறையில் விருப்பப்படுற பிள்ளைகளை எங்களோட இணைச்சி பயணிக்கிற அவைகளுக்கு சின்ன ஆலோசனைகளை வழங்குறது, அவைகளோட சேர்ந்து சில வேலை திட்டங்களை செய்கிறது, அவைகளோட சேர்ந்து இங்கே நாங்கள் செய்கிற வேலைகளின் நுட்பங்களை அல்லது அதன் தன்மைகள் அவைகளுக்கு எடுத்து சொல்கிறது, அவையில் அதிலிருந்து ஏதோ ஒரு அனுபவத்தை மட்டும் அவையில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது போன்ற செயற்பாடுகளை எதிர்காலத்தில் செய்யணும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அதை விட ஒரு ஊடகமயமாக நாங்கள் இயங்குமா, அதாவது உதிரியாக நாங்கள் மாவட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம் என்று பிரிந்திருந்தாலும் ஒரு அலுவலகத்தோடு ஒரு இடத்திலே நாங்கள் நிரந்தரமாக இயங்குறமாக இருந்தால்தான் எங்களை அடுத்த தரப்புகள், அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கின்ற ராஜதந்திர தரப்புகளாக இருக்கலாம், தூதரகங்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய வெளிநாடுகளாக இருக்கலாம், இல்லை ஏனைய தென்பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்படியான ஆக்கள் எங்களை அணுகுறதுக்கு இந்த ஊடகமையம் ஒரு களமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் அவர்கள் இந்த இடத்துக்கு விஜயம் செய்வார்கள், எங்களோட பேசுவார்கள், இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது நாளாந்தம் இந்த களத்தில் வேலை செய்கிறவர்கள் என்ற முறையில் இங்கே எப்படி மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்றதை நான் நினைக்கிறேன் சராசரி இந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு தெரிஞ்சதை விட இங்கே வேலை செய்கிற இத்தனை ஊடகவியலாளருக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் அத்துப்படியாக தெரியும். அநேகமான பிரச்சனைகள் என்ன காரணம் எப்படி வருது என்ற சம்பவங்கள், மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், மக்களின் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெளிவான முறையில் இங்கேருந்து அதை எதிர்பார்க்குற தரப்புகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஊடகங்கள் எழுதுகிற மட்டும் இல்லை எங்களை கடமை. அதையும் தாண்டி இந்த சமூகத்தை கட்டமைக்கிற, இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியில் சொல்கிற, அதை வழிப்படுத்துகிற, அதை ஒரு செம்மப்படுத்துகிற, அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிற, அதை சுட்டி காட்டுற அல்லது அது சார்ந்த ஆட்களை இன்னும் பலப்படுத்துகிற வேலைகளை நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கிறோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இது தொடங்கப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ள இணைச்சு முல்லைத்தீவில் இருக்கிற நிறைய பேர், அதாவது ஊடகம் சார்ந்த ஊடக கற்கைகள் துறையில் படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள். முல்லைத்தீவில் அதிகப்படியான பேர் ஊடகத்துறையை தெரிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நான் 5-6 ஆண்களும் கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்களுக்கிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஊடகத்துறையிலே அதாவது இந்த எடுத்த டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கிறோம் 10-12 பேர் கிட்ட. அவையில் எல்லாத்தையும் இந்த ஊடக அமையத்துக்குள்ளே இணைச்சு அவையில் வருமானவே கல்வி ரீதியாக அந்த பட்டத்தை படித்து கொடுக்குற தொழிலை செய்தாலும் அந்த ஊடகத்துறையை ஏதோ ஒரு வகையில் அவை பயன்படுத்தி கொண்டிருக்க வேணும். அது இந்த மண்ணுக்காக, அதாவது இந்த பிரதேசத்தை பலப்படுத்துறதுக்கான, இந்த மக்களை ஒரு வழிகாட்டுவதற்கான ஒரு தளமாக அவையில் அதை பயன்படுத்த வேணும். அதால் அவையிலையும் எங்களோட இணைச்சு அவையிலிட்ட இருந்து நாங்கள் நிறையத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. எங்களுக்கு அவையிலிட்ட இருந்து நிறைய பாடங்கள் தேவை. அதாவது தொழில் ரீதியாக கற்கை ரீதியாக அவர்கள் ஒரு வாண்மையை பெற்றிருக்கணும். அதால் அவையிலிட்ட இருந்து ஒரு அனுபவங்களை நாங்கள் பெறணும். அதால் அவையிலையும் இணைச்சு கொண்டு எதிர்காலத்தில் ஊடகத்துறையில் விருப்பப்படுற பிள்ளைகள் சின்னாக்கள் இருக்கணும். அவையில் எல்லாரையும் இணைச்சு கொண்டு அவைகளுக்கான அதாவது சமூக நீதி சம்பந்தமான பயிற்சி வகுப்புகளை நடத்துறது, இந்த பிரதேசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வாறாக அது கையாளப்படுது, அப்படியான சில மனித உரிமை சார்ந்த பயிற்சி நெறிகள், ஊடகம் சார்ந்த பயிற்சி நெறிகள் அதுகளை கொண்டு நடத்துறது, பலவாளர்களை கொண்டு வரது, சாதாரண அடிப்படை சட்டங்கள், இந்த பிரதேசத்தில் எவ்வாறு சட்டங்கள் தெரியாமலே மக்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள், சட்டத்தை அதாவது ஊடகத்தில் எவ்வாறு சட்டங்கள் பிரயோகப்படுத்தப்படுது, அதாவது ஊடகங்களுக்கான சட்டங்கள் எப்படி இருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கும் இந்த மக்களுக்கும், அதாவது சமூகத்தில் இருக்க சமூக செயற்பாட்டாளர் போன்ற ஆட்களை எல்லாரையும் இணைச்சு கொண்டு எதிர்காலத்தில் நாங்கள் அவைகளுக்கான அவைகளையும் எங்களோடு இணைச்சு அதாவது ஊடகத்தோடு இணைந்த சில செயற்பாடுகளையும் கொண்டு நடத்துறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அது குறிப்பாக அது எல்லாமே ஊடகத்துக்கான செயற்பாடாக தான் இருக்கும். அதில் மாற்றம். என் பேர் செல்வராஜ் அசுமந்தன், முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊடகவியலாளர். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைத்த ஊடக அமையம் இயங்கு நிலைக்கு வந்திருக்கின்றது. இது
பலரது எதிர்பார்ப்புகளின் ஒரு வெற்றியாக காணப்பட்டாலும், அதாவது முல்லைத்தீவு மாவட்டம் என்பது ஐவகை நிலங்களை, கடலும் கடல் சார்ந்த, வயலும் வயல் சார்ந்த, காடும் காடு சார்ந்த, மலையும் மலை சார்ந்த நிலங்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகிறது. இந்த மாவட்டத்தின் பொருளாதார வளத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பணி ஊடகத்துக்கும் இருக்கின்றது. இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தியில் ஊடக பணியும் முக்கிய பங்காக இருக்கின்றது. அந்த வகையில் ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு இயங்கு தளத்தினை ஏற்படுத்தும் முகமாகவே இந்த ஊடக அமையம் திறக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின், அதாவது பாமர மக்களின், விவசாயி தொடக்கம் அடிமட்ட மக்களின் பிரச்சனைகளை உலகறிய செய்யும் நோக்கிலும், அவர்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் செய்யும் அபிவிருத்திகளையும் உலகறிய செய்யும் நோக்கிலுமே எமது சேவை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இனிவரும் காலங்களில் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை, தங்கள் தேவைகளை, தங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டுமாக இருந்தால் முல்லைத்தீவு ஊடக அமையம் PWD ரோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கு. PWD ரோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த முல்லைத்தீவு ஊடக அமையத்தை நாடுவதனூடாக அவர்களது தேவைகள், அவர்களது வெளிக்கொணர்வுகளை நாங்கள் வெளிக்கொணர இருக்கின்றோம். அதேவேளை ஏனைய பொருமிய ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள், இன்று பல சமூக வலைத்தளங்களில் பல சமூக ஊடகவியலாளர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான கருத்துக்களை பதிவு செய்வதனூடாகவும் அவர்களது பிரச்சனை ஒரு மட்டத்துக்கு கொண்டு செல்கிறது. அதேவேளை முல்லைத்தீவு ஊடக அமையத்தை நாடுவதனூடாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகள், மக்களின் தெரிவிப்புகளை இங்கு தெரிவிக்க முடியும். இன்று நீங்கள் எங்களை நாடி வந்துள்ளீர்கள் என்றால் அதற்கான இயங்குதளம் முல்லைத்தீவு ஊடக அமையம் திறக்கப்பட்டது ஒரு அடித்தளமாகவே காணப்படுகின்றது. அந்த ஊடக அமையம் திறக்கப்பட்டதன் செயற்பாடாகவே இன்று நீங்கள் எங்களிடம் வந்து எங்களது நிலைப்பாட்டை கேட்கின்றீர்கள். இவ்வாறு ஒவ்வொரு மக்களும் எங்களை தேடி வரும்போது நாங்கள் அந்த மக்களுக்கான தேவைகளையும், மக்களாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் ஏனைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதற்காகவே முல்லைத்தீவு ஊடக அமையம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் ஒன்று இருக்கின்றது என்பதற்கான செய்தியை கொண்டு செல்லும் பணியில் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு ஊடக அமையம் செயற்பட்டு கொண்டிருக்கும் என்பதை இந்த வேளையில் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முல்லைத்தீவு ஊடக அமையம் எவ்வாறு இயங்கப் போகின்றது அல்லது அதனுடைய சேவைகளை எவ்வாறு பெறலாம் என்பது தொடர்பாக இங்கே கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். நாங்கள் இந்த இடத்திலே இன்னும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஊடக பணி ஆற்றுவதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள், யுவதிகள் யாராவது இருக்கின்ற போது, அல்லது பாடசாலை மாணவர்கள் உங்களது ஊடக கற்கைகள் தொடர்பாக ஏதாவது பயிற்சி வகுப்புகள் தேவையான போது எங்களுடைய ஊடக அமையத்தை தொடர்பு கொள்கின்ற போது அந்த விடயங்களை முழுமையாக செய்து தருவதற்கு நாங்கள் எந்நேரமும் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்கனவே குமணன் அவர்கள் கூறியது போது இங்கு ஊடக கற்கையை நிறைவு செய்த பலர் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கான ஊடக செமினார்களை நாங்கள் நடாத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதேபோன்று மேலும் பல பயிற்சி வகுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமையத்தின் ஊடகவியலாளர்களுக்கும் சரி அல்லது ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அவ்வாறானவர்கள் எங்களை தொடர்பு கொள்கின்ற போது நாங்கள் அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களிடமும் நாங்கள் தெரிவிப்பது, நீங்கள் ஊடகவியலாளர்களை சந்திப்பதற்கு இதுவரை காலமும் உங்களுக்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டிருக்க முடியும். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலரை மாத்திரமே தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். எனவே அவ்வாறான உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டர வேண்டிய தேவைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இங்கே முல்லைத்தீவில் எங்களுடைய அலுவலகத்திற்கு வருகின்ற போது நீங்கள் இங்கு இருக்கின்ற அனைத்து ஊடகவியலாளர்களுடைய உதவிகளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், இந்த நேரத்திலே எங்களை தேடி வந்து இந்த ஊடக அமையம் என்ன செய்ய போகின்றது என்பது தொடர்பாக கருத்துக்களை அறிந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி.